வந்து நம்ம வீட்டில் நண்டு குழம்பு தான் போட்டு இருக்கோம். வெரி குட். நண்டு குழம்பு என்னென்ன போட போகிறோம் சண்டே ஸ்பெஷல் வேறு மாயண்டி மாதிரி நம்ம சிக்கனை பார்த்தீங்கன்னாலே சிக்கனை இப்போ வந்து ஏலக்காய் போடுறோம். பட்டகிராம் ஏலக்காய் வாங்கினா எடுத்து போட்டாப்புல. அடுத்து பச்சை மிளகா வெங்காயம் தயார் வெங்காயம் நல்லா வதங்கி இன்னும் பொண்ணு வரணும். இன்னும் நல்லா பொண்ணேரம் வளர்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டை ஊற்றுறோம். இஞ்சி பூண்டு நல்லா வேக அளவு கிண்டி விடணும். அந்த பச்சை வாசம் போகிற வரை கிண்டணும். ஆமாம் ஆமாம். நல்லா நினச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வாங்கிக்கணும். மசாலா போட்டு அப்புறம் நண்டு போடலான்றாரு இப்போ மசாலா போடுறோம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. அடுத்து வந்து மசாலா போடுறோம். மசாலா போட்டுட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி லைட்டாக. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காயோடு சேர்த்து அரைக்கக்கூடியது வந்து சீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு. அதை போட்டு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து 4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பொடி வந்து 2 ஸ்பூனு, மஞ்சப்பொடி 2 ஸ்பூனு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வேக விடணும் மசாலா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நாட்டி தூள் மசாலா, அந்த மசாலா ஊற்றி தட்டணும். ஆமாம் எல்லாத்தையும் ஒன்றா சரி. அது ஒரு பொடி வந்தோடனே நல்லா தீ தட்டிடுவாங்க. ரெண்டு கத்திரிக்காய் தண்ணி. உங்கள் வீட்டில் என்ன சமையல்? எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கோம். முருகன் பண்டாரி பத்து மீன் வாங்கி போட்டுருக்காங்க. கிலோ வந்து 13 மலேசியா ஸ்டைல் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஆரோக்கியம் மீன் உடம்புக்கு எப்படி என்ன பிரிஞ்சு வருதா? ஆமாம். ஆட்டி வச்சு நல்லா தட்டுறோம். தேங்காய் மிளகு ரெண்டுக்கு முக்கியமானது இதுதான். அது பத்தாது. எப்படியும் நம்ம யூடியூபரே கிண்டி விட்டுட்ருக்காரு. தண்ணி எடுத்து தண்ணி அளவு எவ்வளோ தேவையான அளவு ஊற்றி வேண்டியதான். கரஞ்சிடாமல் இருக்குது.